வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ரோட்டு கடை எம்டி சால்னா வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு, கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். கொஞ்சமாக சோம்பு இதையும் போட்டு வெடிக்க விட்டுட்டு, இதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் அதில் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்திருந்தால் போதும். இதில் வந்து நான் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்காமல் இந்த மாதிரி தட்டி சேர்க்குறது நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இதில் நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் அடுத்து வந்து 2 தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதில் நல்லாயிருக்கும். நான் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், இல்லை சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நான் அதில் வந்து வதக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணும். நமக்கு தண்ணி வந்து தேவையான அளவு தான், தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் வந்து சேர்த்து இதை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷமாக கொதிஞ்சிட்ருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா, கொஞ்சம் 4-5 முந்திரி பருப்பு, இது 4 பொருள் தான். இதை 4ஐயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நான் மூடி வச்சு நான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான் மக்களே, ஒரு டேஸ்ட்டான ஒரு எம்டி சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.